குட் ஆஃப்டர்நூன் பை எல்லாருக்குமே. இந்த சம்ம கவனிங்களேன். இந்த சம்மில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். A ball is projected with velocity 10 meter per second. உடனே டேட்டா எழுத கற்றுக்கோங்க. u வந்து 10 meter per second at an angle of 60 degree with the vertical direction. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹரிசாண்டலில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் ஹரிசாண்டல். அப்போது தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. எப்போவுமே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கணும். 60 டிகிரினா போயிட்டு உடனே 60 டிகிரியில் சம் போட்டுறக்கூடாது. வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல்னால் நமக்கு தேவையில்லை, வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் தான் தேவை. டோட்டலாக 90, அது 60 போயிடுச்சுன்னா 30. அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரி. என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஹையஸ்ட் பாயிண்ட்டில் இதோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம். ஹையஸ்ட் பாயிண்ட்டில் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி 0, ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி மட்டும்தான் அங்கே இருக்கும், யூ காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அட் மேக்ஸிமம் ஹைட்டு ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி யூ காஸ் தீட்டா மட்டும்தான் உயிரோடு இருக்கும். அப்போ யூ காஸ் தீட்டாவை தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். யூக்கு பதிலாக ஒரு 10, காஸ் தீட்டாவுக்கு பதிலாக ஒரு 30 வி. அப்போ 10 காஸ் 30 √3/2. அதனால் 5√3 இருந்தால் ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் கற்றுக்கணுன்னா தொடர்ச்சியாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான கான்செப்ட் கற்றுக்கணுன்னா ப்ளேலிஸ்ட் போயிட்டு ப்ரொஜெக்டைல் மோஷன் பாருங்கள். தேங்க்யூ எல்லாருக்குமே.